நெக்ஸ்ட் பிற்கால சோழர் காலத்தில் இறையிலி என்பது எதனுடைய தொடர்புடையது? ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் அம்பனம்ங்கிற ஒரு பார்த்த ஞாபகம் இருக்கா? அம்பனம் அப்படிங்கிற வார்த்தை அது எதை சொல்லுது? நெல் அளக்கிறது. நெல் அளக்கிற முறை வந்து அம்பனம். இங்க இறையிலிங்கிறது எதை சொல்றேன்னா வந்து வரி இல்லாத நிலத்தை குறிக்குது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் பார்க்குறோம் இல்லையா? இப்போ நம்ம சோலாஸ் வந்து பார்த்துருப்போம். சேரர்கள் இருக்காங்க இல்லையா? சார் சேர சோழ பண்டேஸ் பார்த்துருப்போம். அங்கே போய்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா அப்படியே நோட் பண்ணி எழுதி வச்சுக்கோங்க. இந்த கொஸ்டின் மிஸ் பண்ணால் கூட உங்களுக்கு மெட்டீரியல் எழுதுன நோட்ஸ் எப்பவுமே கையில் இருக்கும். ஸோ இறையிலி அப்படிங்கிறது வரி இல்லாத நிலம். நிலத்துக்கு வந்து என்ன கிடையாது? வரி கிடையாது. ஓகேவா? அடுத்து 1937-40 நடைபெற்ற முதல் இந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் கலந்து கொண்டவர் யார் என்பதை தேர்ந்தெடுத்து எழுதணும்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ யார் அப்படின்னா வந்து மூவலூர் ராமாமிர்தம். ஓகேங்களா? இப்போ நம்ம பார்த்தலையே 1937ல் ஜஸ்டிஸ் பார்ட்டி முடிஞ்சிரும். 35 ஆக்ட் இருக்குல்ல, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 பேஸ் பண்ணி எலெக்ஷன் நடக்கும். அதில் காங்கிரஸ் தான் வின் பண்ணுவாங்க. யார் வந்து கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுவாங்க இப்போ பார்த்தோம் 1937 ராஜாஜி ஃபார்ம் பண்ணியிருப்பார். ஓகேங்களா? அதில் பார்த்தீங்கன்னா நிறைய சட்டம் கொண்டு வந்திருப்பாங்க. அதில் ஒன்று வந்து இந்த மும்மொழி கொள்கையை கொண்டு வந்திருப்பார். ஓகேவா? 6 to 8 வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து ஹிந்தியை கம்பல்சரியாக படிக்கணும்னு சொல்லிட்டு கொண்டு வந்திருப்பாங்க. அதை எதிர்த்து என்ன பண்ணுவாங்க? போராட்டம் பண்ணுவாங்க. அதுதான் வந்து ஆன்டி ஹிந்தி ஹெஜிடேஷன் சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ இதில் கலந்து கொண்ட பெண் யாருன்னா வந்து மூவலூர் ராமாமிர்தம். ஓகேவா?